அதனால் எப்படியோ லீவ் கேட்டு ஏதோ பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனால் போனால் தான் தெரியும் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ. நம்ம கீரில் ஃபஸ்ட்டு கீரில் போட்டிருந்தாலும் சரி, 4வது கீர் ஏன் போட்டோம்மா ஆல்ரெடிக்கு இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்போ தான் டெஸ்ட்டு ஏற்றுவான், எப்போடா இந்த பிடிக்கும் போகிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு எப்படியும் மொத்தமாக பிடிங்கிட்டு விட்ருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓரமாக தான்டா நிற்கிறேன், கொங்காங்கோ. பரவாயில்ல, சைக்கிளிஸ்ட்டும் இதில் தான் வரணும், நம்மளும் இதில் தான் போகணும். கொஞ்சம் நடந்து சென்டரில் போனீங்கன்னா வேறு எங்கேயாவது விட்டு ஏற்றிடுவாங்க, பார்த்துக்கங்க. அங்கே பாருங்க, போகிற இடம்லாம் பொருட்காட்சி வச்சுக்கிற மாரி கண்காட்சி வச்சுருக்காங்க. ஏதாவது இடம் கும்பிடுக்கு பண்ணிங்க அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் பார்த்துங்க பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் எந்த வேலையும் இங்கே வச்சுக்காதீங்க, சொல்லிவிட்டேன். நானே இந்த மாதிரி சொல்லிட்டு நானே இந்த மாதிரி இறக்கு முடக்கு பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். ஆல்ரெடி தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளெல்லாம் ஒரு நாள் தூக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் நானுமே கை காலை அடைக்கிட்டு ஒழுங்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி ஏதோ மூஞ்சில் ஒரு கலை தெரியுதே, குளிக்காமல் வந்ததுனாலையோ. இல்லையே, நான் குளிச்சேனே. இல்லை நான் குளித்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் குளித்தேன். அப்போ நம்ப மாட்டீங்க நான் குளிச்சேன்னு சொன்னேன். சரி விடுங்க, நான் கொடுங்க. அது உண்மையை சொன்னால் நம்பணும், இல்லை நம்புகிற நிலைமையில நம்மளும் இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது, நம்ம தான் சோறு போடுவோன்றாங்க. இப்போ நம்ம தானே ஆகணும். சரி, நான் குளிக்காமலே இருந்துட்டு போகிறோம், கொடுங்க. அங்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கெல்லாம் தனித்தனியாக வீடுலாம் இல்லை, ஃபுல்லாக ஒரு ப்ளோக்கு தான். அவனும் வரலாம், தங்கலாம், இருக்கிற வரையே இருக்கலாம், கடைசியில் சம்பாரித்து செத்து போகலாம். அவ்வளோதான். அந்த அளவுக்கு நீ வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா நீ இங்கே வாங்க போகலாம். இங்கெல்லாம் வாங்கணும்னு நினச்சின்னா கூடிக்கிறவங்களை வச்சுருந்தா தான் வாங்கலாம். மக்கள்